மாற்றுத்திறனாளிகள் எப்படி எழுத படிக்க கற்றுக்கொள்கின்றனர் என்பது குறித்து பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் வினோத்குமார் விளக்கி கூறினார். சிவகாசியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் வினோத்குமார் பிரெய்லி முறையில் படித்து அரியர் இல்லாமல் இளநிலை படிப்பு முடித்துள்ளார். தொடர்ந்து அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். வணக்கம், என் பேர் வினோத்குமார். நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா கையில் என்னமோ வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இது பிரெயில் ஸ்லைடு அப்படின்னா சைட்டடு மக்கள், இப்போ நார்மலாக ஜென்ரல் மக்கள் நீங்கள் எப்படி வரி வடிவிலான எழுத்துக்களை எழுதி படிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் விஷுவல் இம்பேர்டு பார்வை மாற்றுத்திறனாளிகள் எழுதலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எழுதி படிக்கக்கூடிய மெத்தட் இதுதான். இது பேர் பிரெயில் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடு வச்சு தான் எழுதணும். இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் தான் உள்ளே வைப்போம். இந்த பேப்பர் இந்த மாதிரி ஷார்ட் பேப்பர் உள்ளே வச்சு எழுதுவோம். எழுதும்போது இதில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், டாட்ஸ் இருக்கும். இன்னொன்று விஷயம் மெயினானது என்னென்னா, இப்போ நீங்கள் பென்சில் பேனா யூஸ் பண்ணுறது பதிலாக எங்களோட பென்சில் பேனாவாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டைலஸ். இது பேர் தான் ஸ்டைலஸ். இதை தான் வச்சு இதில் எழுதுவோம். அப்படி எழுதும்போது அதில் ஒரு சின்ன சின்ன செல்லாக இருக்கும். இந்த ஒரு செல்லுக்கு எப்படின்னா 6 டாட்ஸ் இருக்கும். ஒரு செல்லுக்கு 6 டாட்ஸ் இருக்கும். அந்த கார்னரில் 1, அடுத்து நடுவில் 2, அடுத்து 3, அந்த கார்னரில் 4, 5, 6 டாட்ஸ் இருக்கும். இந்த 6 டாட்ஸில் எங்களோட எல்லா எழுத்துக்களும் அடங்கியிருக்கும். எல்லா லாங்குவேஜிலும் எழுதலாம். தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாமே இதில் எழுதிடலாம். இங்கிலீஷ்லேயும் ஏபிசிடி எழுத்துக்கள் எல்லாமே இதில் எழுதிடலாம். எப்படி அப்படின்னா, இதில் இந்த ஸ்டைலஸ் வச்சு இதில் குத்தணும் அப்படின்னா இதில் ஒரு புள்ளி விழுகும். இப்போ ஆனா அப்படின்னா இந்த 1ஆம் புள்ளியை மட்டும் வச்சு குத்தணும் அப்படின்னா ஆனா. இப்போ 2 விரல் வச்சு இப்படி எழுதும்போது இந்த விரல் வச்சு செல் மாறாமல், லைன் மாறாமல் வர்றதுக்கு இந்த விரல் வச்சு இப்படி கொண்டு வருவோம். அப்போ கொண்டு வரும்போது இந்த இதை வச்சு எழுதும்போது இந்த இதுதான் ஃபஸ்ட்டு முதல் புள்ளியை குத்தணும் அப்படின்னா இது ஆனா. அடுத்த செல்ல 3, 4, 5 இந்த 3 புள்ளியை குத்தினோம்னா ஆவணா. அதுக்கு அடுத்ததில் 2, 4 குத்துனா ஈனா. அதுக்கு அடுத்ததில் 3, 5 குத்துனா ஏனா. இதே மாதிரி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் எல்லாமே இதிலே எழுதலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதுனாலும் இப்போ ஏ அப்படின்னா வெறும் 1ஆம் புள்ளியை மட்டும் குத்தணும் அப்படின்னா ஏ. பி அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் சேர்த்து குத்தணும் அப்படின்னா பி. சி அப்படின்னா 1ஐயும் 4ஐயும் குத்துனா சி. இந்த மாதிரி 1, 5, 1, 4, 5D அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு லெட்டருக்குமே அந்த புள்ளி கணக்கு இருக்கும். இது எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஏபிசிடி ஆனா ஆவணா அதெல்லாம் படிக்கும் போதே என்ன பண்ணுவோம்னா அந்த புள்ளியோடு சேர்த்து படிச்சிருவோம். இப்போ 1A, 1-B, 1-4C, 1-4-5D, 1-5E, 1-4F, 1-2-4-5G அப்படின்னு படிச்சிருவோம். இப்போ தமிழ்லையும் 1A, 3-4-5A, 2-4E, 3-5E, 1-3-6U அந்த மாதிரி தமிழில் படிக்கும்போது படிச்சிடும். இப்போ காங்கா சா அப்படின்னா 1-3 3-4-5, 3-4-6 2-5 அந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லாத்துக்குமே புள்ளி இருக்குது, அப்படி படிச்சிடலாம். இதுதான் நாங்கள் எழுதுகிற மெத்தட். இப்போ நம்ம இப்படி வச்சு எழுதும்போது மேலேருந்து புள்ளி குத்துவோம். அந்த புள்ளி இதில் விழுந்துடும். அதுக்கடுத்து நம்ம எழுதுறது நம்ம எப்படியுமே ரைட்லேருந்து இப்படி லெஃப்டாக இப்படி எழுதி வருவோம். ரைட்லேருந்து இப்படியே மெதுவாக ஓவர் லைனாக லெஃப்டாக எழுதி வருவோம். ஆனால் திரும்பி வாசிக்கிறது லெஃப்ட் டு ரைட்டு தான். நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி தான். ஏன் அப்படின்னா இந்த பேப்பரை இந்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணி இப்படி வெளியே எடுக்கும்போது இது எழுதுனது இந்த பக்கம் வந்துடும். அப்போ எடுக்கும்போது நம்ம லெஃப்ட் டு ரைட்டு இப்படி 2 விரலை வச்சு தடவி தொட்டு வாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.